ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய ஃப்ரைடே பிரைஸ் ஃபெல்லோஷிப் நடக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் மூலமாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எடுத்து வாசிக்க கேட்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6 வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் மிக மிக அவசியம். நம் நன்கு அறிந்த ஒரு காரியம். இது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாது, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் விசுவாசத்தை குறித்து நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பொதுவான ஒரு விசுவாசம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் கடவுளை வணங்குறாங்க, நானும் கடவுளை வணங்குவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம், அது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, கிறிஸ்து மேல வைக்கப்படுகிற ஒரு விசுவாசம். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவர்தான் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர்தான் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாமே அப்படி என்று சொல்லி ஆண்டவரை முழுவதுமாய் பற்றிக் கொள்கிற ஆண்டவர் மேல் வைக்கப்படுகிற விசுவாசம். மூன்றாவது, கேடகமாகிய விசுவாசம். இப்படி கர்த்தருக்குள்ள நம்ம வளரும் போது சில நேரத்தில் சில ஆவிக்குரிய தாக்குதல்கள் வரும், சில ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை எதிர்த்து நிற்பதற்கு அந்த விசுவாசம் கேடகமா இருக்கிறது. இது மூன்றாவது ஒரு விசுவாசம். நான்காவது விசுவாசம் கனியாகி விசுவாசம். இப்படி விசுவாசத்துல வளரும் போது கனி எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கனி எதை குறிக்கிறது சொன்னால் சாட்சியுள்ள வாழ்க்கை குறிக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்க வேண்டும். இயேசுவை தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுகிறவனா இருக்கணும். அதுக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியா இன்னொரு விசுவாசம், ஐந்தாவது வரமாகிய விசுவாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசமானது எனக்குள்ள வரமாய் செயல்படும் போது நான் அசாதாரண காரியங்களை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது கர்த்தர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. கர்த்தரிடத்தில் காரியத்தை ஒப்புவித்து விட்டு அவர் எனக்கு செய்வார் என்று காத்திருப்பது. இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசுவாசிக்கு மிக 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 முக்கியமான அவசியமான ஒரு காரியம். விசுவாசம், இந்த விசுவாசத்தை தமிழ்ல ஸ்பெல் பண்ணனா வி சு வா சா இம் என்று நம்ம சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகள வியை எடுத்துட்டு பாருங்க. சுவாசம். சுவாசம் என்னது? பிரெத் பண்றது, உயிர் வாழ்கிறது. நான் மூச்சு, நான் இன்னைக்கு உயிர் வாழ்கிறேன்னா எனக்குள்ள அந்த மூச்சு இருக்கிறனால தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசமோ மிக மிக அவசியம். அந்த விசுவாசம் போயிடுச்சுன்னா நமக்குள்ள சுவாசம் இருக்காது, நம்ம டெட் பாடியா மாறிடும். ஹல்லேலூயா. அது மாத்திரமே இல்லாம இரண்டாவது சூ எடுத்துன்னு வச்சுங்களேன், வாசம். வாசம் என்னது? வாழுகிறது. ஆமென். வாழுகிறது. அருமையான தேவ பிள்ளைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிக்கணும்னாக்கா நாம பண்ணனா அந்த விசுவாசம் அவசியம். இன்னொன்னு இப்படி நான் மாற்றி சொல்றேன், நீங்க கர்த்தரோடு கூட வாழணும்னா, கர்த்தரோடு கூட நடக்கணும்னா விசுவாசம் அவசியம். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால தான் அந்த பிசாசும் இந்த விசுவாசத்துக்கு விரோதமாய் நிறைய போராடுகிறான். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு விசுவாசத்தின் விரோதி. நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள், விசுவாசத்தை தடை பண்ணுகிற காரியங்கள், விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், நம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியங்களை குறித்து உங்களுடைய சில காரியங்கள் உங்களை பேச விரும்புகிறேன். எடுத்து முதலாவது வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கும் ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள்.
இங்க வெரி கிளியரா ரொம்ப அழகா வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். எதனால விலகி போனார்கள்? அங்க முதலாக சொல்லப்பட்டிருக்கு, அருமையான தேவ பிள்ளைகளே, பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும். நிறைய இந்த காலங்களில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எனக்கு துர் உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள், அப்படின்னா வஞ்சிக்கிறதான காரியங்கள், சத்தியத்தை விட்டு நம்மளை வழி விலகி போகிற காரியங்கள். இதற்கு நீங்கள நான் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கு, அவன் வஞ்சிக்கிறவன். வேதத்துல நிறைய ஆதாரம் பார்க்கணும், எத்தனை பேரை வஞ்சித்து வைத்திருக்கிறார், எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னா சத்தியத்தை அறிந்தவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலங்கள் வரும். ஹல்லேலூயா. அப்போ நான் வஞ்சிக்கப்படுவேனால் என் விசுவாசத்தை விட்டு நான் விலகி போகிறவனா இருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்கள். எனக்கு பிசாசு பேசுவது நல்லா தான் பேசும், நல்ல உபதேசமா தான் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களான ஜாக்கிரதையா இருப்பது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். வேத புஸ்தகத்துக்கு ஒத்து இருக்கிறதா, வேத வார்த்தையின் படி இருக்கிறதா, வேத வசனத்தின் படி அந்த காரியங்கள் காணப்படுகிறதா, ஆண்டோட வார்த்தைக்கு அது ஒத்து இருக்கிறதா, நாம் நன்கு அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நான் வஞ்சிக்கப்பட்டுருவேன். அப்படின்னா நான் வஞ்சிக்கப்படும் போது என் விசுவாசத்தை விட்டு நான் விலகி போகிறவனா இருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருப்பது அவசியமா இருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவத்துல விழுவதற்கு மாத்திரமில்ல, பாவத்தை செய்ய தூண்டுவது மாத்திரமில்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுவோம், சத்தியத்தை விட்டு விலக பண்ணுவோம், வேதத்துக்கு புறம்பாய் வாழவும் பிசாசு உங்களுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களே நானும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பிசாசுடைய உபதேசங்கள் வேதம் திட்டமா சொல்லும். பிசாசு உபதேசம் அது பரவாயில்ல, ஜெபம் பண்ணாம வாழலாம், வேதத்தை வாசிக்காம வாழலாம், வேதத்தை வாசிக்காம சர்ச்சுக்கு போயிடலாம், சர்ச்சில் போயிட்டு ஏதோ சும்மா அப்படியே உக்காந்துட்டு ஏதோ பேசுறாங்க, இந்த காதுல வாங்கி இது காதுல விட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இதெல்லாம் பிசாசின் உபதேசங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. இப்படி நான் பிசாசின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிவேனால், பிசாசின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேனால், பிசாசின் உபதேசத்துக்கு நான் உட்பட வேண்டுமென்றால், என்ன அறியாம எனக்குள்ள விசுவாசத்தை நான் விட்டு விலகுகிறேன் அர்த்தம். ஹல்லேலூயா. வேதத்துல இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமோ புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆண்டவர் திட்டமா சொன்னார், நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் இந்த கனியை மாத்திரம் புசிக்காதே. பாருங்க, பிசாசு தந்திரமாய் வந்து அங்களை வஞ்சித்து என்ன செய்யறனா, அந்த கனியை புசிக்க வைக்கிறான். அதே ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஆண்டவர் அழகா ஒரு நியமத்தை கொடுக்கிற, இது சாப்பிடாதன்னு. அங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்து அந்த சர்ப்பமானது, பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தபடியால் நடந்தது என்ன, அந்த பார்வைக்கு அழகா இருந்துச்சு, இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. இச்சிக்கப்படத்தக்கத அந்த கனியை புசித்து அவ மாத்திரம் சாப்பிடாம தான் புருஷனுக்கு கொடுத்து
பாவத்துக்குட்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், அப்பதான் அங்க கண்கள் திறக்கப்படுகிறது, அங்க நிர்வாணமாய் இருக்கிறதை அறிந்து கொள்கிறார்கள். அவர் நிர்வாணமாய் மாறினது மாத்திரமில்ல, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? பிசாசுடைய ஆசை என்ன தெரியுமா? பிசாசுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் அவர்கள் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர்களை வஞ்சித்து தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். ஏதேன் தோட்டத்துல தேவ பிரசன்னத்துல நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அழகா நல்லா புசித்து திருப்தியாகி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசிக்கொண்ட, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு பேசிக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசுவதை, அவர் தேவனோடு உறவு வைத்திருப்பதை பிசாசுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் வஞ்சித்து அந்த தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்புகிறான். தேவ பிள்ளையில ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படும் போது தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே போய்விடுவோம். தேவ பிரசன்னத்தை விட்டு பிசாசு ஆமென் வெளியே எடுத்துடுவான். இன்னொன்னு சொல்றேன், தேவனோடு இருக்கிற உறவை விட்டு பிசாசு உங்களை வெளியே எடுத்துடுவான். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கு அந்த ஐக்கியத்தை, உங்களுக்கும் ஆண்டவருக்கு அந்த ஒருமனப்பாட்டை விட்டு பிசாசு விலக்கி விடுவான். அதுதான் பிசாசுடைய நோக்கம். நீங்க தேவனோடு இருப்பது பிசாசுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவன் தேவனிடத்திலிருந்து பிரிந்து வந்தவன், அவன் மேலிருந்து தள்ளப்பட்டவன். அவனுடைய வேலை அவன் மக்களையும் அப்படி பிரிக்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு, பிசாசுடைய உபதேசங்களுக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கு. அப்பதான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனா இருப்பேன். இன்னொரு சம்பவத்தை கூட உங்க காண்பிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் ஓகே தங்களுடைய காணியாட்சியை விற்றார்கள். காணியாட்சி விற்கிறாங்க. காணியாட்சி விற்று எங்க கொண்டு வராங்க? தேவனிடத்தில் கொண்டு வராங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். தன் மனைவியை அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென். அவர் ஆல்ரெடி டிசைட் பண்றாங்க அப்போஸ்தலர் பாதத்துல அந்த கிரயத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனா தன் மனைவி அறிய என்ன செய்யறான் அப்படி சொன்னா, ஒரு பங்கை வஞ்சித்து வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஓகே பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுரு தைரியமா கேட்கிறான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எங்க கிரயத்துக்கு விற்கிறாங்க, அதுல ஒரு பங்கை தனக்கென்று வைத்துக் கொள்கிறாங்க. ஒருவேளை அது பேதுருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்க யோசித்திருப்பாங்க அது பேதுருக்கு தெரியாது என்று. பரிசுத்த ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை தேவினது என்ன, நிரப்பினது என்ன? தேவ பிள்ளைகளே, நீங்கள நான் ஜாக்கிரதையா இருப்பது மிக 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 அவசியமா இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சப்பிரால் அங்க மனைவி வருகிறாள். அங்க மனைவி இடத்துல இதே காரியத்தை நடக்கிறது. 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தில் இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றார்கள். தேவ பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. 3 மணி நேரம் கழித்து சப்பிரால் மனைவி வருகிறாள். அங்க மனைவியும் இதே காரியத்தை சொல்லுகிறார். அப்போதுதான் அவளுக்கும் அங்க மரணம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, அங்க வஞ்சித்ததுனால, பொய் சொன்னதுனால 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பார்க்கும்போது அங்க வஞ்சித்ததுனால, பிசாசு அவர்களை வஞ்சித்தனால ஆவிக்குரிய மரணம் உண்டானது. அவருக்கு மேல இருந்த அந்த மகிமையின் பிரச்சனை விட்டு விலகி போயிற்று. பாவம் உட்பட்டுக்கிறாங்க. அன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்துக்கு உட்பட்டது. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அருமையா தேவ பிள்ளைகளே, அதே அனனியா சப்பிராலுக்கும் அந்த மரணம் ஏற்படுகிறது. இது சரீர பிரகார மரணம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணமும் ஆத்துமா செத்து போகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. பாருங்க, அப்ப வஞ்சிக்கப்படுகிறால எவ்வளவு பெரிய இழப்புகள். நான் ஆத்மாவை எழுந்து போகிறேன், பரலோகத்தை எழுந்து போகிறேன். அது மாத்திரம் இல்லாம சரீர பிரகாரம் மரணமும் உண்டாகிறது.
நீங்கள நான் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. அப்ப நான் வஞ்சிக்கப்படாம இருக்கிறேன்னாக்கா நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அப்ப நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது வஞ்சிக்கப்படாம இருப்பேன். என் விசுவாசத்துல நான் ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப விசுவாசத்தை கெடுக்கிற ஒரு காரியம், விசுவாசத்தை விட்டு விலகி போகிற பண்ணுகிற காரியம் வஞ்சகத்தின் ஆவி. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். பிசாசின் உபதேசங்களுக்கு விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்வது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை முதலாவது நாம் பார்த்தோம். அப்ப விசுவாசத்தை விட்டு என்ன விலக பண்ணுகிற காரியம் எனக்குள்ள இருக்கிற பிசாசுடைய வஞ்சகன காரியம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் நீங்க என்ன பண்ணனாக்கா விட்டு விலகி ஜாக்கிரதையா உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எடுத்து வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிப்போமானால் ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, திட்டமாய் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுவும் சொல்றாரு, நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்களா. இன்னைக்கு கடைசி காலங்களில் நடக்கிறதான காரியங்கள், தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்குது. அதனால ஆண்டவர் தெளிவாய் நம்மளுக்கு ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, ஒருத்தரும் வஞ்சித்து போடக்கூடாது. ஒரு உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை வஞ்சித்து போடக்கூடாது. கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தான் வருவாங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தான் வருவாங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த சரியான சத்தியத்துல நிலைத்திருக்கணும், சரியான உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அப்போதான் நாம வஞ்சிக்கப்படாம இருப்போம். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உண்மையில இருக்கிறார். அப்போ விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக அவசியம். விசுவாசம் மிக மிக முக்கியமான காரியம். அந்த விசுவாசத்தை விட்டு நான் விலகாம இருப்பதற்கு இப்படிப்பட்ட வஞ்சகனான காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, நான் விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிற காரியம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இரண்டாவது, விசுவாசத்தை மறுதலிக்கிறேன் அப்படின்னா எனக்கு விசுவாசம் வேணாம், நான் விசுவாசம் நிக்க மாட்டேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். யாரு சொந்த குடும்பத்தை விசாரியாமல், சொந்த ஜனங்களையும் விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமல் போனால், அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தான் சொந்த குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா ப்ரொவைட் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை படிச்சு பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் இருக்கிறான்னா அந்த குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? மனைவி விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், சொந்த குடும்பத்தார பெற்றோர்ல எல்லாரும் விசாரித்து கவனித்து அவங்களை பராமரித்து அவங்களை அழகா நடத்தி கொண்டு போகணும். ஆமே, அதுதான் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அவன் சம்பாதித்தது குடும்பத்தை நடத்தணும். இப்போ ஒரு மனைவி இருக்கிறான்னு, அந்த மனைவி முழு குடும்பத்தையும் என்ன பண்ண, தன் அன்பினால அரவணைத்து சமைக்கிற காரியங்களை, வீட்டை பாதுகாக்கிற காரியங்களை, பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நேர்த்தியா செய்ய வேண்டும். அது மனைவியின் பொறுப்பு. இப்ப பிள்ளைங்க இருக்காங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு சொல்லுகிறத கேட்டு நடக்க வேண்டும். அது பிள்ளைங்களுடைய கடமை. அருமையான தேவ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்படிப்பட்ட பொறுப்புகளை, கடமைகளை இருக்கிறது. இது ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி நம்மனாக்கா தகப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து, மனைவி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து, பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து, இப்படி பேலன்ஸ்டா போகும்போது அந்த குடும்பம் விசுவாசத்தில் வளர்க்கப்படும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும். தகப்பன் குடும்ப தலைவர், நான் உங்களெல்லாம் கவனிக்க மாட்டேன், உங்களை விசாரிக்க மாட்டேன்னு அவர் பாட்டுக்கு அவர் இருந்தாருன்னா, மனைவி நான் உங்களுக்கு சமைச்செல்லாம் போட மாட்டேன், நான் என் பாட்டில் இருப்பேன் அவ அப்படி இருந்தாங்கன்னாக்கா, பிள்ளைங்க நான் படிக்க மாட்டேன், உங்க பேச்சை கேட்க மாட்டேன் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்?
இருக்கும்? நரகம் போல இருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, குடும்பம் எப்படி இருக்கணும்னாக்கா சொந்த ஜனங்களை விசாரித்து ஒருவர் அன்பு வைத்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகளை ப்ரொவைட் பண்ண வேண்டிய காரியங்களை ப்ரொவைட் பண்ணி இப்படி இருக்கும்போது தான் நம்ம அப்படிப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் வளருகிற குடும்பமா இருக்கும். அது அப்படிப்பட்ட நபர்கள் விசுவாசத்தில் வளருகிறவர்களா இருப்பாங்க. அப்படி நம்ம செய்யலைன்னா என்னன்னா விசுவாசத்தை மறுதலித்தவனும், அது மாத்திரம் இல்லாம அவ்விசுவாசல கெட்டவனாயிருப்பானா. தேவ பிள்ளைகளே, அப்போ குடும்பத்தை நீங்க சரியா கவனிக்கலன்னா விசுவாசத்தை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்விசுவாசல கெட்டவன் நான் சொல்லல, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நம்ம குடும்பங்களை சார்ந்தவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்கன்னா அங்க வீட்டை பற்றி ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 22:8 வாசிங்க பார்க்கலாம். நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே ஆமென் நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதுக்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். கைப்பிடி சுவரை கட்டணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க அழகாங்க சொல்லப்பட்டிருக்க, ஒருவன் ஒரு புது வீட்டை கட்டும் போது மெத்த வீட்டுல மொட்டை மாடியை அப்படியே விட்டுறாம கைப்பிடி சுவர் கட்டணுமா. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் யாராவது வரும்போது தவறி விழுந்துட்டாங்கன்னா அந்த ரத்தப்பழி இந்த வீட்டு ஓனர் மேல கேட்கப்படும். இந்த மெத்த வீடு எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை குறிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரிய வாழ்வுகளே போக வேண்டும், ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்வில இந்த ரட்சிப்பு என்ற கைப்பிடி சுவர் இருக்கணும். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்க கைப்பிடி சுவரை இல்லைன்னா யாராவது அந்த மெத்தையில இருந்து கீழே சுத்து பண்ணா அந்த ரத்தப்பழி உன் மேல கேட்பேன். நான் இந்த காரியத்தை இப்படி நான் மாற்றி சொல்லுகிறேன். ஒருவன் உங்களால பின்வாங்கி போவானால் அந்த ரத்த பழைய கர்த்தர் உங்களோடு கேட்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பெற்றோர்களே, உங்க புருஷன் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் பின்வாங்கி போனா அந்த மனைவி மேலதான் ரத்த பழி வரும். ஒரு மனைவி பின்வாங்கி போகிறானால் அந்த புருஷன் மேல ரத்த பழி வரும். பிள்ளைங்க பெற்றோர்களை பார்த்து பின்வாங்கி போறானால் அந்த ரத்தப்பழிய பெற்றோர் மேல கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக அவசியமா இருக்கு. நான் குடும்பத்துக்குள்ள சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு குடும்பத்தை நான் விசாரியாம பண்ணாக்கா, என் வீட்டை நான் சரியாம நடத்தாம பண்ணா, என் வீட்டை நான் சரியாம பாதுகாப்பா போகணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்புகளை நான் சரியாக செய்யாம பண்ணா என் அறியாம விசுவாசத்தை விட்டு மறுதலிக்கிறவனாய் காணப்படுவேன், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவனாய் காணப்படுவேன். நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது, நம் விசுவாசத்தில் முன்னேறி செல்வதற்கு குடும்பத்தை கவனிப்பது, குடும்பத்தை விசாரிப்பது, குடும்பத்தின் மேல அக்கறை காண்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப விசுவாச வாழ்க்கையில நம்ம குடும்பம் மிக மிக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆமென், ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆமென். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பவுல் என்ன அழகா இது எழுதி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகு. அப்ப பண ஆசை வந்துடுச்சுன்னா விசுவாசத்துல நிக்க மாட்டேன், விசுவாசத்துல விட்டு விலகி போய்விடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா சில பணம் அருமையான தேவ பிள்ளைல இப்ப அப்படியே சிலரெல்லாம் வேலையில 24 மணி நேரம் வேலை செய்யறது, தான் குடும்பத்தை கவனிக்கிறதுல, பிள்ளைகளை கவனிக்கிறதுல, எனக்கு எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சு பெரிய கோட்டீஸ்வரர் ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும். அது பணத்தை உருப்படியா செலவு பண்ணி நல்லா சாப்பிட்றாங்களா? எனக்கு சிலரெல்லாம் தெரியும், சாப்பிட்றதுல கஞ்சத்தனம் பண்ணி அப்படியே அந்த பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா. அப்போ பண ஆசை எனக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கும்போது நாம் விசுவாசத்தை விட்டு விலகுகிறதா இருப்போம். ஆமென். வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வேதமா வாசிங்க. 22-23 வேகமா வாசிங்க பார்க்கலாம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான்.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவர்களே, இந்த சம்பவம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு வாலிபன் இயேசுக்கள் அவரா வந்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார், நீ கற்பனைகளால கை கொள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். ஓகே, வெரி குட். ஆகியில் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன குறை ஆண்டவரே? உனக்குள்ள இருக்கிற ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறார். ஆனா அதை கேட்டு அவனுக்கு அதை செய்ய மனது இல்லாமல் அவன் பின்வாங்கி போடுகிறான். பாருங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான், நல்ல நபரை சந்திக்கிறான், நல்ல பதிலை பெற்றுக்கொள்கிறான். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால், அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடினால அவன் மற்றவர்களுக்கு கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பண ஆசை தான் அவனை நரகத்துக்குள்ளாய் கொண்டு போயிற்று. இந்த பண ஆசை அவனை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. நித்திய ஜீவனை பெற்றுன்னு ஆசை இருக்கு, ஆனா அவனுக்குள்ள இருக்க அந்த பண ஆசை, உலகத்துக்குரிய ஆசை, அவன் விசுவாசம் நிற்க வைக்க முடியாம என்ன நடந்தனாக்கா அவன் பின்வாங்கி போகிறான். தேவ பிள்ளைகளே, பணம் அவசியம், ஆனா பணமே பிரதானமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது ஊழியத்துக்கு ஆனாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு ஆனாலும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, பணத்துக்கு மேல மோகம் போகாதீங்க. பணம் அன்றென்ற ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். நமக்கு தேவை ஒரு அளவு வேணும். அவன் இன்னைக்கு திராணிக்கு மிஞ்சி அப்படியே பயங்கரமா பணத்து மேல மோகம் கொள்ளாதீங்க. அந்த பணம் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். யூசுவலா தமிழ்ல சொன்னாங்களா, பணம்னா பணம் கூட வாய் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாப்பட்ட உலகத்தான் சொல்லணும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசிக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பணாசை எல்லா தீமைக்கும். அப்படின்னா எல்லாம் A to Z உங்களுக்குள்ள அந்த பண ஆசை இருக்குமானா நீங்க கண்டிப்பா பாவம் செய்வீர்கள். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு உட்பட்டுவீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் பணத்துல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது என்ன பண்ணனாக்கா, அது சில இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசத்தை விட்டு விலகிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் பணத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. ஈவன் குடும்பத்தை நடத்துற குடும்ப தலைவரே, குடும்பத்தை நடத்த என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க உங்க பணங்களில் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்க பணங்களை ஹேண்டில் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. பணம் முக்கியம் தான், அதுவே உங்க வாழ்க்கையா மாறிவிடக்கூடாது. சம்பாத்தியம் முக்கியம் தான், குடும்பத்தை நடத்தணும். அதுக்காகவே குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தினது பிள்ளைங்களை கண்டுக்காம, மனைவி பிள்ளைகளை கண்டுக்காம அதே என்ன பண்ணாக்கா பணத்தின் மோகமா போயிடாதீங்க. நீங்க அப்படி போய் எத்தனை குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் சீரழிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அருமையா தேவ பிள்ளைகளே, நான் பணத்துக்கு விரோதிக்கிற பணம் அவசியம் தான், ஆனா தேவையான அளவுக்கு அதை நம்ம விசுவாசத்தை கெடுக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் உட்படுவேன்னா விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். என் சொந்த குடும்பத்தை நான் சரியா கவனிக்கலைன்னா விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். என் மூன்றாவது பணத்தின் மேல என் மோகம் போச்சுன்னா விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நான் விசுவாசத்துல ஜாக்கிரதையா இருப்பது அவசியமா இருக்கிறது. நான்காவது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகி சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போனார்கள். ஆமென். நான்காவது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி போகிற ஒரு காரியம் என்னன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு. அருமையான தேவ பிள்ளை, சீர்கேடான வீண் பேச்சு உங்க விசுவாசத்தை விட்டு விலகிட்டோம். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ண, அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இன்னைக்கு நம்ம வார்த்தை எப்படி இருக்கு, நம்ம பேச்சு எப்படி இருக்கு? சிலலாம் எப்பா பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது, வாயை திறந்தாலுமே புலம்பல், வாயை சிலதாலும் சீர்கேடான வீண் பேச்சு. சிலரெல்லாம் மற்றவங்களை குறித்து பேசியே பழக்கம், மற்றவங்களை குறை சொல்லியே பழக்கம். இதெல்லாம் வீண் பேச்சுகள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, சீர்கேடான அப்படின்னா நம்மளை
கேடு விளைவிக்கிற காரியங்கள், நம்மளை கெடுக்கிற காரியங்கள், வீண் பேச்சான காரியங்கள். சிலர் சும்மா வளவலன்னு பேசிட்டே இருப்பாங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதுல ஜாக்கிரதையா இருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு வீணான பேச்சுகளால நம்ம என்ன பண்ணாக்கா மாட்டிக்கொள்ளக்கூடாது. யோபு பத்தின வாசிக்கிறோம், தன் உதடுகளினால பாவம் செய்யவில்லையாம் யோபு. எவ்வளவு போராட்டம் வந்தது. ஒரே நாள்ல பிள்ளைங்க மரிச்சு போறாங்க, ஒரே நாள் ஆடு மாடு சொத்துக்கெல்லாம் போய்கிறது, ஒரே நாள் உடம்பெல்லாம் பருக்கள், மரண அவஸ்தை. இப்படியாப்பட்ட சமயத்துல ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பாருங்க அவ சொல்ற ஸ்டேட்மெண்ட், தேவனை தூஷித்து. அப்படின்னாக்கா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, நீ என்ன ஆண்டவரை பழி சொல்லு, ஆண்டவரை திட்டு என்றுதான் சொல்றா. ஆனா யோபு அழகா சொல்றாரு, தன் உதடுகளினால அவன் பாவம் செய்யவில்லை. தேவனத்தை நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இது ஒரு பேச்சு. ஆனா சிலர் பேசுவாங்க, உங்க கண் இருக்கா காது இருக்கா, இவ்வளவு நாள் விசுவாசமா இருக்கிறேன்னு, இவ்வளவு நாள் உங்களையே பற்றி என்ன நடந்துச்சு, சில புலம்புறதே வாழ்க்கையா இருக்கும். தேவ பிள்ளையில இன்னைக்கு வீணான பேச்சுகளுக்கு, சீர்கேடான பேச்சுகளுக்கு நாம் விட்டு விலகுவது அவசியமா இருக்கிறது. உங்க வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. அதிக வசனிப்பினால் பாவம் இல்லாமல் இராது என்ற வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையில நம் வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். நாவின் அதிகாரத்திலாம் மரணமும் ஜீவனும் இருக்கும். நீங்க பாசிட்டிவா பேசுனீங்கன்னா, விசுவாசத்தை பத்தி பேசினா வாழ்வீங்க. நீங்க நெகட்டிவா பேசுனீங்கன்னாக்கா சாவீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம் வார்த்தைகள் மிக மிக அவசியமா இருக்கிறது. சீர்கேடான பக்தி விருத்தியை கெடுக்கிறதான காரியங்கள், சிலெல்லாம் கண்ட கதையை பேசுவாங்க, சினிமா கதை, ஊரு கதை, அவங்கள பத்தி இங்க பத்தி அரசியல் பத்தி தேவையில்லாத பேசினுப்பாங்க. இதெல்லாம் உங்க பக்தியை கெடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள், வீணான பேச்சுகளுக்கு விலகிருங்க. நேரம் கடந்து போகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். என்யேயும் எப்பிராயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். ஓகே. இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். ஓகே. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையில என்ன பண்ண, விசுவாச வாழ்க்கையில பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்போ விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிறது இன்னொரு காரியம், சில நேரத்துல பரீட்சை வரும், சோதனை வரும். கண்டிப்பா ஆண்டவர் சில நேரத்துல அனுமதிப்பார். அந்த சோதனையில நீங்கள நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு? ஆமென். அவர்களை அக்கினியிலே போடுகிற ஒரு சோதனை. ஆனா அந்த பரீட்சைக்கு அங்க நின்றாங்க. அவர் என்ன விடுவிக்காமற் போனாலும் நாங்க பொற்சலையை நான் என்ன பண்ணனாக்கா வணங்க மாட்டோம். பாருங்க, அங்க விசுவாசத்துல நின்னாங்க. அங்க அக்கினி சூளையில போடுறாங்க. 4வது ஒரு நபர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, எத்தனை சம்பவங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தானுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனை சிங்க கவியில போடுறாங்க. ஜெபிக்க கூடாதுன்னு சட்டம். ஆனா முன்பு இருந்தபடியே ஜெபிச்சுட்டு வர்றாரு. இந்த கேள்விப்பட்ட சிங்க கவியில போடுறாங்க. நடந்தது என்ன? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும். ஆமென். அவர் நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன். அவங்களுக்கு நம்ம தேவனை பற்றி நன்கு அறிந்திருந்தாங்க. விசுவாசத்துல நின்னாங்க. அந்த அக்கினி சூளை என ஒன்னும் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, அங்க மயிர் ஒண்ணு கூட தீந்து போகலையா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கூலா அப்படியே உலாவி கொண்டிருக்காங்க. யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? விசுவாசத்தினால எல்லாம் ஆகும். ஆமே. அருமையான தேவ பிள்ளையில, அப்ப சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கடினமான பாதைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டெஃபினட்டா வரும். வேதத்துல அத்தனை பேர்களும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பாதையில கடந்து போயிருக்காங்க. மோசே எடுத்துக்கொள்ளுங்க. 40 வருஷம் அழகா ராஜா வீட்டுல இருக்க, அரண்மனையில இருக்கிறான். அடுத்த 40 வருஷம் வண்ணாந்திரம். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில எடுத்து பாருங்க. யோசேப்பு வாழ்க்கை சுகபோகமா வளர்க்கப்படுகிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். அருமையான தேவைப்படல. சோதனை வராதுன்னு நான் சொல்ல வரல. டெஃபினட்டா சோதனை வரும். உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறார். அப்போ இந்த உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திப்பதற்கு விசுவாசம் அவசியம். சில நேரத்தில் இந்த பரீட்சைக்கு நம்ம நிற்க முடியாதபடி என்ன பண்ண விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம். தேவ பிள்ளையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்த மாத்திரமே, அது முட்கள் நிறைந்த பாதை. முட்களையெல்லாம் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் அப்படியே சூப்பரா சோபிஸ்கேட்டடா நடத்துவாரு. சில காலங்களில் சில காரியங்கள் ஆண்டவரை அனுமதிப்பார். ஒரே பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, பல ஆண்டுகளாய் பிறந்து காத்திருந்த பிள்ளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரனை, உன் ஏக புத்திரனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். ஆனால் ஆபிரகாம் அந்த விசுவாச பரீட்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார். ஆமென். அந்த மோரியா மலைக்கு கொண்டு போகும்போது பிள்ளை அப்பாவிதனமா கேக்குது, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடி எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்பா மனசு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணி 100வது வயசுல பிள்ளை பெறாரு. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் விசுவாச போராட்டத்துல நின்று ஜெயிச்சு பிள்ளைய பெற்று எடுத்தவன பிள்ளை வளர்கிற சமயத்துல அந்த பிள்ளை எனக்கு பலி கொடு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஆபிரகாமை பத்தி நன்கா தெரியும். அவன் விசுவாச நிலைத்திருப்பான். எத்தனை பரீட்சைகள் விசுவாசத்துல வந்தாலும் அந்த பரீட்சையில ஜெயிப்பார் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த ஆபிரகாமும் அந்த திட நம்பிக்கையில இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும் 100வது வயசுல பிள்ளை தரானாக்கா 120வது வயசுலயும் 110வது வயசுல இன்னொரு பிள்ளை எனக்கு கொடுக்க முடியும்னு ஆபிரகாமுக்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தன் பிள்ளைய பலி கொடுக்க போறாரு. கையை ஓங்கும் போதுதான் சத்தம் உண்டாகிறது. பிள்ளை ஆண்டார் மேல கையை போடாது. தேவ பிள்ளைகளை நீங்க விசுவாசத்தில் நின்று பாருங்க. விசுவாச பரீட்சைக்கு உங்களை உட்படுத்தி பாருங்க. நீங்க நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளர்வீங்களே தவிர ஒரு நாள் குறைய மாட்டீர்கள். அதனால தான் இன்னைக்கு ஆபிரகாம் குறித்து நம்ம பேசுகிறோம். விசுவாசிகளை தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோம்னா இந்த சோதனைகளுக்கும் உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க விசுவாசத்துக்கு உட்பட்டு இங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய். இங்க விசுவாசத்தின் பரீட்சையில நிக்கலனாக்கா நான் விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். நமக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங் விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்துக்கணும். 5 காரியங்கள் உங்களுக்கு காண்பிச்சேன். முதலாவது, நாம் பிசாசின் உபதேசங்களுக்கு உட்படும் போது பிசாசு வஞ்சித்து நம்ம விசுவாசத்தை விட்டு விலகிடுவான். 2வது, குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை, குடும்பத்தை நான் விசாரியாம போகும்போது விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். 3வது, பண ஆசையில நான் மோகம் போகும்போது, பண ஆசை இருக்கும்போது நான் விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். 4வது, சீர்கேடான வீண் பேச்சுகள் நான் பேசும்போது நான் விசுவாசத்தை விட்டு விலகிடுவேன். 5வது நான் பார்த்தோம், விசுவாசத்துல பரீட்சைக்கு சோதனைக்கு உட்படும் போது, சோதனைகள் வரும், சோதனைக்கு உட்பட்டாதான் நம்ம பலனா இருக்க முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஆமென். வருகிற சோதனைக்கு நான் ஏற்றுக்கொள்ளாம, சோதனையை நான் சகிக்காம, சோதனையை நான் ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது நான் விசுவாசத்தை விட்டு விலகி போகணும் இருப்பேன். ஆமென். இந்த 5 காரியங்கள் விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த 5 காரியங்களை விடுபட்டு விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுங்க. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையில ரோமர் 1:17 நாம் வாசிக்கிறோம். யோவான் 11:40 வாசிக்கிறோம். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த மகிமையின் நாட்கள் வரப்போகிறது. ஆண்டரோடு வாழ்கிற அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற நாட்கள் வரப்போகிறது. அந்த மகிமைக்குள்ள, பரலோகத்தின் மகிமைக்குள்ள நீங்கள நான் பிரவேசிக்க வேண்டுமானால் கண்டிப்பா விசுவாசத்தில் நிலைத்திருப்பது அவசியமா இருக்கிறது. இந்த விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. நீங்க நாளுக்கு நாள் விசுவாசத்துல முன்னேறி செல்வீர்களாக. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து ஒரு வரமாய் செயல்படுவதாக. விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தது போல நீங்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்களாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இணையதளத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிற 5 காரியங்களை இங்கு காண்பித்து கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 5 காரியங்கள் ஒன்றில் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவளை கனப்படுத்துவீராக ஆண்டவரே.
சோதரம் ஒரு இந்த ஃப்ரைடே பிரைஸ் ஃபெல்லோஷிப் நடக்க முடியவில்லைனாலும் ஆண்டவரே சோதரம் இந்த இணையதளத்தின் மூலமாய் இவளை சந்திக்க முடியாது நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவளை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. உங்க கிருபையில கரத்துல நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் வளரட்டும், விசுவாசத்துல ராஜ்யங்களை சுதந்திரிக்கட்டும், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்பார்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவளை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தனிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்கு பிழைப்பு உண்டாவதாக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க மற்றவங்களுக்கும் நீங்க அதை அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.